யாக்கோபின் வாழ்க்கை மாறினது. அவனுடைய வாழ்க்கை ஏற்ற தாழ்வுகளால் நிரம்பி இருந்தது. அவன் ஏமாத்துறவனா இருந்தான், எல்லாரையும் வஞ்சிச்சான், எல்லாருக்கும் அவன் ரொம்ப பிரச்சனை கொடுக்குறவனா இருந்தான். இப்படிலாம் செஞ்சதுனால ஆண்டவர் அவனை டிஸ்குவாலிஃபை பண்ணல. அதுதான் அவனுக்கு என்னவாக இருந்தது? இட் பிகேம் த ஸ்டேஜ் ஃபார் காட்ஸ் மர்சி. தேவனுடைய இரக்கத்தை பெறுவதற்கு ஒரு பிளாட்ஃபார்மா இருந்தது. உங்க லைஃப் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். அது இருந்ததுக்காக வேண்டி நான் தகுதி இல்லைன்னு நீங்க நினைக்காதீங்க. உங்களுடைய தகுதியின்மை தான் இன்றைக்கு உங்களுக்கு தேவன் தகுதிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கு. கிரேஸ் இஸ் நாட் காட் லோவரிங் ஹிஸ் ஸ்டாண்டர்ட்ஸ். கிருபை என்பது தேவன் ரொம்ப தன்னுடைய தரத்தை விட்டு அவர் கீழே வந்துடுறாருன்னு நீங்க நினைக்காதீங்க. உங்களுடைய மட்டமான கீழ்த்தரமான உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து உங்களை உயர்த்துவதுதான் கிருபை.